புரிஞ்சு இப்ப இருக்கிறதுனால தான் இப்படி தேடுறாரு. ஏமா அதை புரிஞ்சுக்க மாட்டேன். இன்னும் 30 வருஷம் கழிச்சு நீ இதேதான் நீ பண்ணுவ. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ மாறவே மாட்ட. போய் சொல்லி ஏமாத்தாத. அது போதும் நடிச்சது. அப்புறம் உன்ன மாதிரி அவங்களும் வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அதுக்கு தான் சொல்றேன். நீ புரிஞ்சிக்கவே மாட்ற. உனக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்க லைஃப் மாதிரி கேர்ள்ஸ் லைஃப் இருக்காது. நீங்க எப்ப நினைச்சாலும் போலாம், எப்ப நினைச்சாலும் பார்ட்டி பண்ணலாம், எப்ப நினைச்சாலும் அவுட்டிங் போலாம். திடீர்னு நினைச்சீங்கன்னா 4 நாள் போயிட்டு வரலாம். உங்களால ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வர முடியும் ஃபியூச்சர்ல. ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல. ஏன்னா உங்க வீட்ல ஒருத்தி இருக்கா எல்லா கமிட்மெண்ட்டையும் பார்க்க. ஆனா நாங்க அப்படி தூக்கி போட்டு போக முடியாதுல்ல. ஃபேமிலி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நாங்க யோசிக்கணும். புரியுதா? இத நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. எனக்கு புரியல. நாங்க என்ன உங்களை தடுக்கிறோமா இல்ல போக்கூடாது சொல்றோமா ஏதாவது பண்றோமா எனக்கு புரியல. அவங்க என்ஜாய் பண்ணுங்க தானே சொல்றேன். எல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க. யாரும் போகாத மாதிரி பேசுறேன். யாருமே போலன்னு சொல்லல. அது ஒரு 10% தான். நீங்க ஒரு 10% பொண்ணுங்க இந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்றாங்க. அத காமிச்சு எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கன்னு நீங்க ஒரு முத்திர குத்துறீங்க. அதுதான் தப்பு. ஆனா மீதி 90 பசங்க இது நம்மளால முடியலையே, நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்காளோ, எங்க இருக்காளோ ஏங்கிட்டு இருக்கவங்க தான் இந்த நாட்டுல அதிகம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து காப்பி அடிப்பீங்க. ஆனா இந்த மாதிரி பெண்களுக்கான சுதந்திரம், பெண்கள் பெண்களோட நட்போட பழகுறது, இதுலலாம் நீங்க காப்பி அடிக்க மாட்டீங்க. அதுலலாம் மட்டும் உங்களோட ஆதிகால மாதிரியே தான் நாங்க வாழணும். அதுதான் நடக்குது இங்க. ஆனா நீங்க ஒரு 10% சுத்துறாங்க பாருங்க. அவங்கள மட்டுமே காமிச்சு காமிச்சு பெண்கள் இப்படிதான் இருக்காங்க பிம்பமா காமிச்சு வச்சுட்டீங்க. ஆனா 90 பசங்க அது மாதிரி முடியலையே நீங்கிட்டு இருக்கவங்க தான் இந்த நாட்டுல அதிகம். உங்கள ஒரு 10% பசங்க தான் போகாம ஃபேமிலி, கமிட்மெண்ட், கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவங்க. மத்தபடி 90 பசங்க 90% என்ஜாய் பண்றாங்க. அவங்களோட ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அத லைட்டா காட்டிட்டு, எங்களோட 10% மட்டும் பிரம்மாண்டமா காட்டுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி இன்னும் இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கான விஷயம் மாறாம தான் இருக்கு. சில பேர் கொடுமை பண்ணி பண்றீங்க, சில பேர் பாசத்தை காட்டி பண்றீங்க, சில பேர் ஃபேமிலி கஷ்டம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையான பிளாக்மெயில் தான் பொண்ணுங்களுக்கு நடக்குது. அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சுதான் வைக்கிறீங்க. இல்ல உங்களோட சொசைட்டிக்குள்ளேயே அடக்கிதான் வைக்கிறீங்க. புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான் விஷயம். ஏய் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரிக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோ. இப்ப எங்களை பிரிக்காம இருங்க. எனக்கு அது போதும். ஃபியூச்சர்ல அந்த கதையை ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரியா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் அவங்க கூட பேசினாலும், அவங்க பக்கத்துல நின்னாலும், உன்னை பார்க்காமலும் இருக்க மாட்டேன், உன்னை கவனிக்காமலும் இருக்க மாட்டேன், உன்னை நினைக்காமலும் இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி நான் உன்கிட்ட பேசினாலும் அவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க, எதுவும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு உன் கைய புடிச்சு நான் நடந்தேன்னா, உன் கைய நான் உண்மையாதான் புடிச்சிருக்கேன்னு அர்த்தம். போலியா புடிக்கல. புரியுதா? இதை உனக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் இது மாதிரி யோசிக்க மாட்டேன். இதே மாதிரி பண்ண மாட்டேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வார்த்தையை நான் ஃபாரின்ல இருந்து நிச்சயமாவே கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த வார்த்தையை மட்டும் தான் கேட்கிறேன் தவிர, ஆனா நீங்க மாறுறதா சரித்திரமே இல்ல இல்ல. தெரிஞ்சு என் லைஃப் ஃபுல்லா இதை நான் கேட்பேன்னு நினைக்கிறேன். ஏய், சமாளிக்கிற வேலை வேண்டாம். ஒவ்வொரு வாட்டியும் இதுதான் நடக்கும். நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க, நான் இப்படிதான் கத்துவேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. இதேதான் நம்ம லைஃப்ல நடக்கும். நீங்க இந்த தப்பு பண்ணுவீங்க, நான் புலம்புவேன், தப்பு பண்ணுவீங்க, புலம்புவீங்க. சரிடி அம்மா நீ புரிஞ்சுக்கிறடி. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எதுக்கும் ஆசைப்பட தயாரா இல்ல, எதுவுமே பண்ண தயாரா இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே கீ கொடுத்த மாதிரி ஆடுறேன் அவ்வளவுதான். இனிமேல் கீ கொடுத்த போக மாதிரி உங்க லைஃப்ல இருக்கிறேன் அவ்வளவுதான். என்னடி நீ ஒரு குடும்பக்கார மாதிரி சொல்ற. ஏன் இப்படி பண்ற? ஆமா நீ கிட்டத்தட்ட அப்படிதான். நான் நல்ல பையனா நடந்துக்கிறேன்டி. உனக்கு பிடிச்ச புருஷ மாதிரி நடந்துக்கிறேன்டி. தப்பு பண்ண மாட்டேன்டி. என்ன மன்னிச்சிருடி. ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி கோவம் வேண்டாண்டி அம்மே. கோவம் வேண்டாமே. எனக்கு இப்படி இருக்குது ஒரு மாதிரியா இருக்குடி. மண்டெல்லாம் வலிக்குதுடி. கோவம் வேண்டாமே. ப்ளீஸ் அம்மே. நிஜமாவே இது என் கோவம் இல்ல. நான் கோவமாவே இல்ல. உங்ககிட்ட கோவமா பேசுறேன், இல்ல கத்துறேனா, ஏதாவது பண்ணனா, சண்டை போட்டனா, நான் நார்மலா தான் பேசுறேன். அப்ப ஏன்டி காலையில அவ்வளவு கோவமா பேசுன? என்ன என்னமா பண்ண சொல்ற? என்னை பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன என்ன சொல்றது? நான்லாம் ஒரு எப்படி எனக்கு என்ன பார்த்தா கேவலமா இருக்கு. அப்படி ஒரு ஆக்டிங் போடுறீங்க என் கூட இருக்கிறதுக்கு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு புரியல. நான் என்ன அவ்வளோ எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி.
அப்படி கூட இருந்தாலும் நீ நம்புவேன்னு நினைச்ச. ஆனா அப்படியும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட. ஆனா அப்படியும் நீ ஏமாத்திட்டே தானே இருக்க என்ன. எத்தனை வாட்டி கேட்ட, எத்தனை விதமா கேட்ட. அப்பயும் நீ உண்மை சொல்லல. அப்பயும் நீ போய் சாதிச்சுட்டே தானே இருக்க. அப்ப இது மாதிரி எத்தனை விஷயம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க இல்ல, எத்தனை விஷயம் மறைச்சிட்டு இருக்கீங்க, அதானே உண்மை. நான் உன்கிட்ட எதுவுமே மறைச்சிட்டு கிடையாது ஒன்று தவிர. அதுவுமே நான் உன்கிட்ட எனக்கு சொல்லிட்டு இருப்பேன். என்னால சத்தியமா உன்கிட்ட விஷயத்த மறைச்சிட்டு இருக்க முடியாது. உன்கிட்ட மறைச்சா எனக்கு அதுவுமே தலை வலிக்கும். சரி வேண்டாம், தயவுசெய்து என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. இதை பத்தி பேசினா எனக்கு வெறுப்பு தான் வருது, என்னை விட்டுருங்க. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் தோணுது. என் மேல நம்பிக்கை இல்லாம தான் என் கூட வாழ்றீங்கன்னு தோணுது. நம்பிக்கை இல்லாம தான் என் கூட பழகுறீங்கன்னு தோணுது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நம்பிக்கை இல்லாம ஒருத்தன் என் கூட வாழ்றானேன்ற எனக்கு பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படி சொல்லாதடி. வேண்டாம், அந்த டாபிக் வேண்டான்ட்டு. புரியல ப்ரோ. இல்ல, அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு வெறுப்பா இருக்கு, என்னை விட்டுருங்கன்ட்டு. அதுக்கு அது அர்த்தம் இல்லாம. யார வேணா கேட்டு பாருங்க, அதுக்கு அதுதான் அர்த்தம். புரியுதா? வேண்டாம், அந்த டாபிக் வேண்டாம். சரி, இனிமேல் எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுது அப்படியே சொல்லிடுறேன். உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியே சொல்லிடுறேன். உனக்கு அந்த நிமிஷம் என் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா இல்லைன்னா விட்டு கம்பேர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொன்னேன். இனிமேல் ஏமாற்ற மாட்டாமே, உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாமே, புரிஞ்சுக்கிறோமே. நான் எத்தனை பேர் கூட இருந்தாலும் என்னை நீ கண்டுப்ப, என்னை பார்த்துப்ப, என்னை பார்த்துட்டு தான் இருப்ப. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எதுவுமே கேட்கறதா இல்ல, நீங்க சைட்ல காட்டுங்க, அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன். இதே காட்டி புரிஞ்சுக்கிறாம. ஆனா மூடவுட் ஆகாதாம, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கிறாம. மூடவுட் முட்டை வேண்டாம. எதுவும் ஆகல. சரி விடுங்க. இந்த டார்ச்சர் பண்ணதை விட்டு போக மாட்டேன்ல. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இதை எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட நான் சொல்றது எனக்கு புரியல. என்ன ஃபோன் பார்க்குறேன். வச்சு பார்த்தேன், ஏன் அது கூட பார்க்க கூடாதா? அதானே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு நீ ஃபோன் பார்த்துட்டு இருந்தா எப்படி என் கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆகும்? டைப் பண்ணிக்கிட்டே இருக்க, அது எப்படி என் கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆகும்? என்ன மறந்துட்டு தானே நீ அதை பண்ணிட்டு இருக்க. இதுதான் உங்க பிரச்சனையே. நீங்க ஏன் நான் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவறதா யோசிக்கிறீங்க? உங்க பொண்டாட்டி மல்டி டாஸ்க் பண்றதா யோசிங்களா? உங்களை கவனிச்சுக்கிட்டே இன்னொன்னு பேசுறா, உங்க கூட இருந்துகிட்டே இன்னொன்னு பண்றா அப்படின்னு யோசிங்களே, அப்படி யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்படி தோணுது, ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு நான் தாவிடுறேன்ட்டு. எனக்கு உங்ககிட்ட புரியல, விளக்கவும் முடியும். ஓ, இதை அப்படி யோசிக்கணுமா? ஆமா, இதை அப்படிதான் யோசிக்கணும். உங்களையும் கவனிச்சுட்டு நான் வேற எதாவது யோசிக்கிறேன் அப்படி பாருங்க. உடனே உங்களை கைட்டி விட்டுன்னு யோசிக்காதீங்க, புரியுதா? எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை விட மாட்டேன், புரிஞ்சுதா? ரெடி பண்ணிட்டு இனிமேல் நான் பழகிக்கிறேன். இனிமேல் இல்ல, இப்பத்துல இருந்தே பழகிடுங்க, புரியுதா? பழகிட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்களேன். ம், ஆமா, ஆ, ஓகே, ம், ம், சரி, ஓகே, ஆமா, மீதியில வாட்ஸ்அப்ல. ஆ, ஓகே, ஓகே, தேங்க்யூ, பாய், வச்சிடவா? என்னடி என்ன கதை? என்ன வெறும் ஆண் மட்டும் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இது மாதிரி என்கிட்ட மறைக்காத. ஏன்? கிட்ட மறைச்சு நான் என்னம்மா பண்ண போறேன்? உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். அது சொல்ல வேண்டிய டைம் வரும்போது சொல்லுவேன், புரியுதா? இந்த நிமிஷம் உங்ககிட்ட நான் சொல்லலைன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். இந்த செகண்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டான்ற அர்த்தம், புரியுதா? இதை நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நிச்சயமா சொல்வல்ல. சபா, உங்ககிட்ட முடியல. இங்க பாருங்க, என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. அதுவும் என்னை பத்தின விஷயம் உங்களுக்கு ஒண்ணு கூட தெரியாம இருக்காது, புரியுதா? எதுவுமே உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன், புரிஞ்சுதா? என்னை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும், போதுமா? அது போதும், அது மட்டும் எனக்கு போதும். நீ எப்பவுமே என் கூட இப்படி ப்ளீஸ். எப்பவுமே எல்லாம் இப்படியே இருக்க முடியாது, புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைக்கிறேன்னா அது அந்த செகண்ட் இல்ல அந்த நிமிஷம் உங்களுக்கு தேவையில்லைன்றதுதான். ஆனா உங்ககிட்ட நான் எப்பவுமே மறைப்பேன்னு கிடையாது, புரியுதா? எப்பவுமே உங்ககிட்ட இருந்து என்னால ஒரு விஷயத்த மறைக்க முடியாது. சில விஷயம் நீங்க இந்த செகண்ட் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு சொல்வேன், போதுமா? அது போதும். ரசிச்சு இன்னும் வேற ஏதாவது மறைச்சீங்கன்னா சொல்லிடுங்க. இன்னியோட நமக்குள்ள இருக்க சீக்ரெட்ஸ் போட்டும்.
ஒருவேளை நான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை தவிர்த்து வேற ஏதாவது தேவையில்லாத விஷயத்த மறைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு வேற விதமா ரியாக்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனா அதே ஃபியூச்சர்ல தெரிஞ்சதுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். அது சின்னதா இருந்தாலும் சரி. நிஜமா சத்தியமா இதை தவிர வேற எதுவும் மறைக்கலடி. சீரியஸாடி ப்ளீஸ்டி கோவம் வேண்டாண்டி. என் பட்டுல என் பயிரோட கோவம் வேண்டாண்டி. ப்ளீஸ்டி தங்கம் என்னை இதே மாதிரி பார்த்துக்கூடி. இதே மாதிரி எப்பவுமே கூட ரெடி. அதெல்லாம் முடியாது. பொண்டாட்டி ஏன் இப்படி சொல்ற? ஏன் எனக்கு ஒர்க் இல்ல? நாங்கெல்லாம் போக வேண்டாவா? அதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் இருக்குல்ல, அப்ப உங்க ஒர்க்கை பாருங்க ஒழுங்கா. புரிஞ்சுதா? நான் ஒர்க்குக்கு போல ரிசீவ் பண்ணிடவா? சரி பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? அதான் தெரியும் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ட்டு. அப்புறம் ஆமாமா, ஆனா அது இப்ப இல்ல தானே? அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தானே? அது வரைக்கும் சும்மா ஒர்க் பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க? ஆமா, அது வரைக்கும் வெட்டியா இருக்க வேணாம் தான் ஆப்ஸ் சூஸ் பண்ணோம். அப்படி ஏதாவது எமர்ஜென்சி போற வேலை அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா பிசினஸ் விஷயமா அதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு போகலாம், இல்ல ஒருத்த மாத்தி லீவ் போட்டு போகலாம் அப்படின்னு நாங்க பிளான் போட்டோம். அப்படிதான் அங்க வந்து டிசைட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் என்ன? வீட்டுல வெட்டியாவே இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் டார்ச்சர் பண்ணுவீங்க? ஒழுங்கா ஆபீஸ் கொடுங்க, பிச்சு போடுவோம் பிச்சு. என்ன இப்படி தருத்துற? ஆமா, நீங்க வீட்டுல வெட்டியா இருந்தீங்கன்னா என்னால என் வேலையை பார்க்க முடியாது. என்ன நீங்க போவே விட மாட்டீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா ஓடுங்க ஆபீஸ்க்கு. பிச்சிடுவேன். இல்ல, அது வந்து வேண்டாமே, கொன்றுவான். ஓடிடு. ஆமா, இடம் பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னாச்சு? ஏதாவது சொல்வீங்களா இல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ஊருக்கு போனப்போ தாத்தா கிட்ட சொல்லி அங்கதான் பார்த்தோம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஆயா சொன்னாங்க. வேற யார் எனக்கு சொல்ல போறா? மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும் காட்டணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. நீதான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொன்னல, அதனாலதான். என்ன ஆச்சு? பார்த்ததுல 2 இடம் ஓகே ஆச்சு. 2மே ரேட் எல்லாமே நம்ம கட்டுப்படி ஆகுற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு இருக்கிற ஏரியா எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கும் ஓகே தான். சரி, அப்புறம்? அதான் 2த்துல எது வாஸ்து பெஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே பண்ணலாம், ஃபைனல் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கட்ட போற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி எந்த லேண்ட் சூட் ஆகுது பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. கம்பெனிக்கு பேர் வச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை. இப்போ பிளான் டிசைன்லாம் சொல்றீங்க? இது எப்படி இருக்கணும்ட்டு ஃபாரின்லயே பிளான் போட்டாச்சு. அதனால அந்த பில்டிங் எப்படி இருக்கும்ன்ற டிசைன் அங்கேயே போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஓ, ஓகே ஓகே. சரி, அப்ப யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க? உனக்கு தெரியாதா? வேண்டான்னு தான் கேட்டேன். ஏன் அப்படி சொல்ற? தானே ஒர்க் பண்ண போறீங்க. அதனால உங்க 2 பேர் பேர் அக்கௌண்ட்ல ஜாயிண்டா ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க கம்பெனிக்கு எதுக்கு தேவையில்லாத பேர்லாம்? தேவையில்லாதவளா? ஐ மீன், நான் அப்படி சொல்ல வரல. அந்த கம்பெனி நடத்த போறது நீங்க. சோ இடமும் உங்க பேர்ல இருக்கட்டும்னு சொல்ல வர. அதனால நீங்க உங்க 2 பேர் பேர்ல ஆரம்பிங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க 2 பேர் பேர்ல எதுவுமே நீங்க வச்சுக்கிறது ஐடியா இல்லையா? எனக்கு புரியல. நானும் கேக்குறேன், சொல்லுங்களேன். காரு, பைக்கு, போனு, ஒண்ணு விடாம எல்லாமே என் பேர்ல இருக்கு. எதுக்கு? எல்லா பில்லையும் என் பேர் இருக்கு. எதுக்குன்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியல. நான் எது வாங்கினாலும் உன் பேர் தான், அவ்வளவுதான். நான் தான் அப்படி கிறுக்கா இருக்கேன் பார்த்தா உங்க அண்ணன் அப்படிதான் கிறுக்கா இருக்கும். அவன் எது வாங்கினாலும் உன் பேர்ல வாங்கிட்டான். ஸோ நாங்க எது வாங்கினாலும் அது உன் பேர்ல ஆயிடுச்சு. அதனால நாங்க எதுவும் மாத்திக்கிறதா இல்ல. அது மாத்தி யோசிக்க தெரியல, நாங்க மாத்தி யோசிக்கவும் விரும்பல. இனிமேல் யோசிங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரியுதா? ஆல்ரெடி அந்த வீடு என் பேர்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. மாமா பேர்ல வாங்குவீங்கன்னு பார்த்தா என் பேர்ல வாங்கி வச்சிருக்கீங்க. முட்டாளா நீங்க? அன்னைக்கு அந்த பத்திரத்தை மட்டும் தாத்தா கீழே போடலின்னா எனக்கு இப்படி ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. சொன்னாரு தாத்தா. இல்ல, நீ திட்டிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. மறுக்கே பார்த்தா ஒன்னும் இல்ல, சும்மாதான். ப்ளீஸ், அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகுமா? மத்தவங்களுக்கு தெரியும் போது அது வீடு ரெண்டாவும் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன் தான் இந்த தேவையில்லாத வேலை பண்றீங்களோ எனக்கு புரியல. தயவு செஞ்சு கேக்குறேன், கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அத மாமா பேர்ல மாத்திரலாம் பட்டு. ப்ளீஸ், என் அம்முல, என் புஜ்ஜில. கொன்றுவேன் சொல்லிட்டேன். அப்ப வீட மாமா பேர்ல மாத்த வேண்டான்னா இந்த இடம் என் பேர்ல வாங்கக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவர் பேர்ல மாத்தினீங்கன்னா இது என் பேர்ல வாங்குங்க. அவர் பேர்ல மாத்தல இது என் பேர்ல வாங்க தேவையில்லை. ஆமா, நீ லக்கி சாமி எப்பவுமே என் கூட இருக்கணும், எனக்கு தெரியாது. எனக்கு உன் பேர்ல வாங்குவேன். அப்ப கையல் பேரே அடன் பண்ணுங்க. அது நீ உன் பொண்டாட்டி பேர் இருக்கணும்னு ஆசைப்படுறல்ல, அதே மாதிரி அவன் பொண்டாட்டி பேரை போடுங்க. அவன் யோசிக்க மாட்டான், அவன் முட்டாள்.
அதெல்லாம் அவனுக்கு யோசிக்கவே தெரியாது. உன் பொண்டாட்டி பேர் இருக்கணும்னா அவன் பொண்டாட்டி பேரும் இருக்கணும். அதை நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். போட்டா என் பேரையும் கையில் பேர்லயும் சேர்த்து வாங்குங்க. இல்லையா உங்க 2 பேர் பேர்ல வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லையா அப்பா பேர்லயும் மாமா பேர்லயும் வாங்குங்க. இது எதுவுமே முடியலனா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆனா என் பேர்ல மட்டும் தனியா இருந்ததுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அம்மே ப்ளீஸ் புரிஞ்சுக்கொடி. சீரியஸாவே சொல்றேன். அது மட்டும் என் பேர்ல இருந்ததுன்னு வைங்களேன், ஏதாவது ஆசிரமத்துக்கு அதை எழுதி வச்சுட்டு நான் எங்கன்னா போயிடுவேன் பாத்துக்கோங்க. ஏய் எங்கடா போயிடுவியா? அம்மா ஏன் இப்படி இருக்க? சும்மா போயிடுவேன் விட்டுருவேன். ஏன் இப்படி சொல்றது? தாண்டி வேற ஏதாவது பேச மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? வேற என்ன பண்ணட்டும்? புரிஞ்சுக்காம சும்மா உங்க பிடிவாதத்துல இருந்தீங்கன்னா வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விடணும். அப்புறம் சரி சரி, உன் அண்ணகிட்ட சொல்லு. உன் அண்ணகிட்ட சொல்லி நீங்க புரிய வை. நீ அவன்கிட்ட பேசுறேன், புரிய வைக்கிறேன், போதுமா? எனக்கு அப்போ ஓகே. உன் பேர் கூட கையில் பேர் இருக்கிறது எனக்கு ஓகே தான். மே உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? அப்படி இல்லடி, தோன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன் பேரும் கையில் பேர் இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான். உன் பேர் இருக்குல்ல, எனக்கு அது போதும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லூசு லூசு. கையில் போது ஹாப்பி தாண்டி, திட்டாதடி. சொன்ன மாதிரி கரெக்ட் தான். கையில் பேர் இருக்கிறதும் நல்லது தான். என்னைக்காவது ஏதாவது யாருன்னா சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுவும் கரெக்ட் தான். என் சார்பா உன் பேர் இருக்கும்போது அவன் சார்பா கையில் பேர் இருக்கிறது கரெக்ட் தான். ஓகே தான். புரிஞ்சுக்கிட்டீங்களே, சந்தோஷம். ஆமாடி, நான் அது மாதிரி யோசிக்கவே இல்லை. சாரிடி. யோசிச்சதுனால உருப்பட்டிருப்பீங்களே. சும்மா சும்மா அப்படி திட்டாதடி. உங்களை இன்னும் மோசமா திட்டணும். அது வந்து ஒன்னும் இல்ல. லவ் யூ பண்ணாட்டி நம்ம தான் இதெல்லாம் யோசிக்க முடியுது. நிஜமாவே இந்த விஷயத்துல லவ் மட்டும் தான். நீ சொல்லலைன்னா எனக்கு இப்படி தாட்டே வந்திருக்காது. தயவுசெய்து ப்ளீஸ், தப்பு பண்ணும்போது என்னை இப்படி மாத்து. உள்ள இதே பண்ணணும்ன்றீங்க அதானே? சரி, என்ன பண்றது, பண்ணி தொலைக்கிறேன். லவ் யூ பண்ணாட்டி. என்ன இவ்வளவு நேரம் மடியில இருந்தது போதுமா? இப்பவாது என்ன இறக்க மனசு வருமா? நீ ஏன்டி என்னை விட்டு ஓட்டுறதுலேயே குறியா இருக்க? ஏம்மா என்ன இறுக்கி வைக்கிறதே குறியா இருக்கீங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்களேன். எனக்கு சீரியஸாவே சந்தேகமா இருக்கு. நீங்க 8 வருஷம் எப்படி இருந்தீங்க? 8 செகண்ட் கூட எனக்கு நவர விட மாட்டீங்க. 8 வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு புரியவே இல்லை. யோசிச்சு பாரு. அப்போ 8 வருஷம் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ என்னை எப்படி பார்த்துக்கணும்? நீ என்னங்கன்னு அப்படி பார்த்துக்கல நீ? 8 வருஷம் இருக்க முடிஞ்சுல, அதே மாதிரி இப்பயும் இருங்களேன். இப்ப ஏன் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க எனக்கு புரியல. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு கிடைக்காத போது அமைதியா இருங்களேன். எப்பவுமே கிட்ட இருக்கணும் கிட்ட இருக்கணும். ஏன்? அந்த லாஜிக் தான் எனக்கு புரியல. ஆனா தெரியாதனமா சின்ன வயசுல மடியில உட்காந்துட்டேன். அப்ப மட்டும் இது மாதிரி தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நிச்சயமா உட்காந்தே இருக்க மாட்டேன். அதையே சொல்லி சொல்லி இப்ப வரைக்கும் பிளாக்மெயில் பண்றீங்க. அப்ப குழந்தை, ஆனா அதையும் இப்ப எதிர்பார்க்கறீங்க, எனக்கு புரியல. அதுவும் யார் இருக்கா என்ன எதுவும் கவலை இல்லை. எனக்கு வெக்கமா இருக்காது மத்தவங்க முன்னாடி உட்காரத்துக்கு. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. பைத்தியக்காரத்தனத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்களேன் ப்ளீஸ். நீ என்னைய பைத்தியம் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் என்ன பொய்ய சொல்றேன்? உண்மைதானே? அப்போ நான் பைத்தியம்ன்றதுனால தான் உனக்கு என்ன பிடிக்கல. அதனால தான் நீ நம்மளுக்கு இப்போ கட்டுற. நான் உங்களை வெறுக்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல. சரி, அப்படி என்ன வெறுப்ப காட்டுன சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, சின்ன வயசுல நீ பேச மட்டும்தான் கேட்ப. என் கண்ணை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன வேணும் எல்லாம் புரிஞ்சுப்பேன். ஆனா இப்போ நான் வாய்க்காவது கேட்டாலும் நீ செய்ய மாட்டேன். எடுத்தோடனே உன்கிட்ட இருந்து வர விஷயம் ஃபர்ஸ்ட் நோ 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 தான். சின்ன வயசுல நான் என்ன கேட்டேன்னா எஸ் எஸ் வரும். ஆனா இப்போ நான் என்ன கேட்டாலும் நீ உடனே சொல்ற முதல் வார்த்தை நோ நோ நோ. அப்புறம் அப்போ நான் என்ன நினைச்சாலும் அதை செய்வேன். என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லுவேன். ஆனா இப்போ நான் என்ன நினைச்சாலும் என்ன இது பண்ணல எதுவுமே கிடையாது. முக்கியமா லவ்வே இல்லை. சும்மா கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? சரி, அதானே உங்க பிரச்சனை. நான் சும்மா கட்டிக்கல. என்ன எங்க அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கி தரவா? நகையா வேணுமா காசா வேணுமா சொல்லுங்க, வாங்கி தரேன். ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். காமெடி பேசுறேன்ட்டு எனக்கு வெறும் பேத்தாத. அம்மி, நீ 5 வயசுலயும் 6 வயசுல அந்த கதையை பேசிட்டு இருக்க. இது உனக்கே ஓவரா இல்ல? உங்களுக்கும் எனக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியும்ல. 6 வருஷம். அப்ப நான் குழந்தை. என்னோட 5 வயசு அப்போ உங்களுக்கு 11 வயசு. அப்ப அவ்வளவு பெரிய பையன் சொல்றதுதான் கேட்க முடியும். எனக்கு என்ன தெரியும் கரெக்ட் எது தப்பு எதுன்னு? நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி இருப்ப. அதுக்கு இப்பவும் அதே மாதிரி இருக்க முடியுமா? எனக்கு புரியல. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா இல்ல?
ஒரு குழந்தை ஒரு பெரியவங்க சொல்றதுக்கு தலையாட்ட தான் செய்யும். அதை இப்ப வரைக்கும் கேக்குறீங்க. இதுல ஓவரா இல்ல பிச்சு போடும் பிச்சு. சரி, அப்ப நீங்க என்ன எனக்கு பெரிய விஷயம் கேட்டிருப்பீங்க? சாப்பிடுற விஷயம், கடைக்கு கூட்டு போற விஷயம், இல்ல எங்கன்னா வெளிய போற விஷயம், இல்ல சும்மா எடுத்துட்டு வர்றது, ஏதாவது சின்ன சின்ன வேலை சொல்றது. அப்ப இதெல்லாம் தான் பண்ணிருப்பீங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒரு குழந்தைக்கு நீங்க கேட்ட விஷயமும், பெரியவங்கட்ட கேட்கிற விஷயமும் ஒண்ணா? கொஞ்சம் சொல்லுங்களேன். வெறுப்பேத்தாதீங்க. பிச்சு விடும் பிச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட அதிகமா இருந்ததே கிடையாது. எங்க அண்ணன் கூட தானே அதிகமா இருந்திருக்கேன். நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணுவீங்களே. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி தானே என்கிட்ட இருப்பீங்க. நான் உங்க மடியில உட்கார்ந்தத விட எங்க அண்ணன் மடியில உட்கார்ந்தது தான் அதிகம். தெரியும்ல? நான் எங்க அண்ணன் மடியில உட்கார்ந்து உங்க கூட பேசுவேன். அப்படி இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அதிகமா உட்கார்றது, அதிகமா இருக்கிறது எல்லாமே எங்க அண்ணன் கூட தானே. சரி விடுங்க. இனிமேல் நான் எங்க அண்ணன் மேலயே உட்காந்துக்கிறேன். எங்க அண்ணன் கூடயே இருக்கேன். நீங்க இனிமேல் திக் திக் வச்சுக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த சின்ன பொண்ணு தானே வேணும். இனிமேல் இந்த செகண்ட்ல இருந்து நான் அந்த சின்ன பொண்ணா மாறுறேன். ஓகேவா? உங்ககிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல. இனிமேல் நான் ஃபாலோ பண்றேன். நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. அதனால இனிமேல் அந்த சின்ன பொண்ணு தான். ஓகேவா? சரி. என்னை இறக்கி விடுங்க. நான் அப்படி சொல்லலடி, அப்படி இல்லடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றியே தீருவேன். எப்பனா ரேரா தானே உங்க மேல உட்காருவேன். உங்ககிட்ட உட்காருவேன். மத்தபடி எங்க அண்ணன் கூட தானே. ஓகே. ஃபாலோ பண்ணிடலாம். தேங்க்யூ ஞாபகப்படுத்தினதுக்கு. சரி, கையெடுங்க. நான் இறங்குறேன். ஏன்டி இப்படி பண்ற? தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. தெரியாம சின்ன பொண்ணு கதை எடுத்துட்டு இனிமே அந்த கதையை எடுக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டு மன்னிச்சிட்டு விட்டு போகாத போகாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு இருக்கு இந்த பொண்டாட்டியே போதும். வேணாம் வேணாம் வச்சு செய்ய பிளான் போட்டு வேண்டாமே. செல்லல வேண்டாம். என்னடா இப்போ என் தங்கச்சி நான் பக்கத்துல விடுவியா என்ன? வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? கொஞ்சம் லேட்டா வந்தாடா என்ன? அம்மே, நானும் உனக்கு பாலா இங்கே அங்க போட்டு மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, விட்டு எடுத்து பக்கத்துல உட்காந்துருவேன். அதான் அப்புறம் உனக்கு தடுக்கிறது. அதனால தான் உன்னை இந்த பக்கம் பார்க்க வச்சேன். இப்போ இங்க இருந்து உனக்கு அவங்க தெரிவாங்களே, அவங்களை பார்த்தா மட்டும் போதும். போதுமா? நீ ஒன்றும் பக்கத்துல போக தேவையில்லை. ரொம்ப பிடிவாதமா உனக்கு? ரொம்ப ரொம்ப பிடிவாதம். சரி, கையெடுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க கைய? அதெல்லாம் முடியாது. முதல்ல உங்களை இந்த இடுப்புல கை போடுறத நிறுத்த வைக்கணும். அப்பதான் இது சரிப்பட்டு வர முடியும். எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சி பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அதை நிறுத்தினாதான் சரிப்பட்டு வருவீங்க. இப்போ இது தடுத்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் ப்ரொமோஷன் ஃபாலோ பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்ன பிளாக்மெயிலா? அப்புறம் பதிலுக்கு நானும் என் ப்ராமிஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். தெரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல. யார் ப்ரொமோஷன்ஸ்னு தெரியும்ல. நான் மெயினா எங்க என்ன யாரு என்ன வச்சு செய்வேன்னு தெரியல. அதை யோசிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு தெரியாது. சரி சரி, யாரும் ப்ராமிஸை பிரேக் பண்ண வேண்டாம். ஓகேவா? உடனே உங்கள்கிட்ட சண்டைக்கு போட்டுக்க ரெடியா இருங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அமைதியா இருக்க மாட்டீங்க அதானே? இடியட் ஃபெலோ. யாரும் ப்ராமிஸை பிரேக் பண்ண வேணாம். புரியுதா? பேட் பாய். ஒண்ணு கூட நல்ல பையன் பழக்கம் இல்லை. எல்லா கெட்ட பழக்கமே. ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. பேட் பாய் பேட் பாய் பேட் பாய். ஒன்னாவது ஒரு நல்ல பையன் பழக்கம் இருக்கு. எல்லாம் கெட்ட பையன்தான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது நத்தம் முடிஞ்சது. அப்ப இதான் உங்க பிளான்? ஏன்? சாரி சாரி, இல்ல முடிஞ்சதுன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. ஆமா, அவளுக்கு 2 பேர் எங்க? அத்து ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்தது, அதான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு தான் பண்ணிருக்காங்க போல, உன் நம்பர் எடுக்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணிருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், உன்னையும் வர சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா. உள்ள வந்தா சிக்னல் இருக்காதுன்ட்டு வெளியே பேசுறாளுங்க. ஏன்னா உங்க உள்ள எடுக்காததுனால சிக்னல் இல்லைன்றதுனால கட்டாயிட போதும் வெளியே பேசுறாங்க. உன்னை வர சொன்னாங்க. நீ எப்ப என்ன பேசிட்டு வந்துருமா? ஹாஸ்பிட்டல் விஷயமா? நானும் போகணுமா? ஆமா, ஹாஸ்பிட்டல் விஷயம் போகிதான் ஆகணும். ஓகேவா? ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. சரி, நான் அப்ப போயிட்டு பேசிட்டு வரேன். இதுக்கு ஹாஸ்பிட்டல் விஷயம் அதெல்லாம் வேண்டாம். அங்கெல்லாம் கூத்தாப்பலன்னு பேசி தேவையில்ல. வேண்டாம்னா வேண்டாம். அம்மே, என்னை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஓகேவா? என்ன விஷயம் பேசிட்டு வரேன்? வீரா பேசுறானா இல்ல வேற ஏதாவதா? இல்ல வேற ஏதாவது கேட்க போறாங்களா? என்னன்னு தெரியணும்ல. பயப்படாத, நான் போக மாட்டேன். கை விடுங்க. வேண்டாம் 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 ப்ளீஸ் வேண்டாம். அப்படின்னு நீ அப்படியே போயிடுவேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. எனக்கு தெரியும். அப்படி நீ லீவை கேன்சல் பண்ணிடுவேன். என்னால முடியாது. நான் அனுப்ப மாட்டேன். அம்மா, அவங்க என்ன விஷயம் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். எந்த கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்க மாட்டேன்.
உங்க கூட தான் இருப்பேன்னா இருப்பேன் போதுமா. இங்க இருந்து நீங்க எப்ப கிளம்பலாம்னு சொல்றீங்களோ அப்ப கிளம்பலாம் போதுமா. அது வரைக்கும் உங்க கூட இங்கதான் இருப்பேன். சோ பயப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் நோனா நோ தான் போதுமா. பயப்படாதமா ப்ளீஸ். என்னங்க பேசிட்டு வரேன், என் செல்லம்ல, என் புச்சியில, என் பயிரம்ல. ஆண்டாண்டி மினிட்ஸ் ப்ளீஸ் பேசிட்டு வந்துடுறேன். இந்த 10 மினிட்ஸ் மட்டும் எனக்காக கொடுங்க ப்ளீஸ். அது வரைக்கும் நீங்க அவங்க எங்க கடைக்கு போனாங்க, என்ன வாங்கினாங்க, என்ன சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருங்க ப்ளீஸ். அப்போ நானும் வரேன். ஏய் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட உன்னை தனியா விட மாட்டியாடா? ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா இப்படி குடும்பப்படுத்துற நீ? லூசு விட்றா அவளை. சும்மா வெறுப்பேத்திட்டு விட அவளை, அவ போயிட்டு வருவா. உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக சுத்திட்டு வர, நீ சொல்ல மாட்டே? நாங்க ஏதாவது ஒன்று சுத்த வேணாம்னு சொன்னோமா இல்லை வெளியே போக வேணாம்னு சொன்னோமா? சரி உங்க ஆர்குமெண்ட் அப்புறம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் கொடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க ப்ளீஸுங்க. அம்முல்ல என் புச்சில நீங்க என்ன ரொம்ப கொடுமை பண்றீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ. கோமா சொல்லாதிட்டு ப்ளீஸ். என் வயிறும்ல, என் புச்சில, என் பட்டுப்பால சந்தோஷமா சொல்லுங்க ப்ளீஸ். மாட்டேன். 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் ஓகேவா. 10 மினிட்ஸ்ல வந்துடு என் செல்லம், என் புச்சி. இப்படி கியூட்டா சைலண்டா இருக்கணும் ஓகேவா. ஓகே